மாரிமுத்து, எனக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தான். இந்த திமுக ஆட்சியோட லட்சணம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் காண்பேன். இப்ப இந்த கூட்டத்துக்கு கிளம்பி வரும்போது எங்க அண்ணன் சீமான் வீட்டு வாசல் எப்படி சம்மன் விட்டீங்களோ அதே மாதிரி என் வீட்டு வாசல் வந்து போலீஸ் சம்மனை கொடுத்துட்டு போயிருக்கு. இது என்ன கேஸ்னு கொஞ்சம் பாத்துக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு சம்மனை கொடுத்தாங்க. நேரா கோர்ட்டுக்கு போனா அண்ணன் சாட்சி எதுவுமே சொல்லலாம், சம்மந்தப்பட்டவங்க இவங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிரபராதின்னு தச்சு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப அடுத்த சம்மன், இது என்ன கேஸ்னே தெரியாது. இந்த கேஸ்ல அடி வாங்கினா என்ன யாரு என்னன்னு தெரியாது. அவன் போய் எளிய கேட்டா எளிய யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனாலும் இப்படி பொய் கேஸ் போடப்படுது. யாரு போட்டா தெரியுமா அந்த கேஸ்? இதுக்கு முன்னாடி இந்த 3 மாசம் இருந்த கேஸ் யாரு? டவுன் ஸ்டேஷனுக்கு இருந்த காவல் ஆய்வாளர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். எதுக்கு இப்படி வளர்ச்சி கேஸ் போடுறாரு தெரியுமா? போன வருடம் எங்க தலைவர் பிறந்த நாளுக்கு என் தெரு முக்கில் ஒரு சின்ன பதாகை வைத்தேன். பதாகை அனுமதி இல்லாம வைக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை. நான் அனுமதி மீறி வைப்பேன், கேஸ் போட்டாலும் போட்டுக்காங்கன்னு சொல்லி நான் மீறி வச்சுட்டேன். கேஸை போட்டு விட்டாங்க. வேற ஸ்டேஷன்ல போய் 200 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்றாங்க.